2 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்பால எடுக்கிறீங்களோ, அந்த கப்பால 2 கப் அரிசி, 1 கப் பொட்டுக்கடலை மாவு. எள்ளு 1 டீஸ்பூன். ஓமம், அஜ்வன் சொல்லுவாங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆப்ஷனல். நம்ம சேர்த்த ஓமம், பெருங்காயம் 2மே எண்ணெய் பண்டம் சாப்பிடும்போது சில பேருக்கு தலை சுத்தம். தலை சுத்தாம இருக்கிறதுக்கு சேர்க்கறதாங்க இது. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இதோ பாருங்க, அழுத்தினா கை உள்ளே போகணும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யலான்றத வானலில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சூடான எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டாச்சு. இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா கை உள்ள இம்ப்ரெஷன் வரும். அதான் அதோட அளவு. ஒரு கிச்சன் டவல் எடுத்து சுத்தமாக பிழிஞ்சிட்டு இந்த மாவு மேலே போட்டு ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்கும் முறுக்கோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்க. மூடிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது மாதிரி மூடும்போது ட்ரை ஆகாமல் இருக்கும், முறுக்கோட கலர் சேஞ்ச் ஆகாது. இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். பிழியறத பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி உள்ள அச்சியில் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த 3 கண்ணு அச்சின்னு சொல்லுவாங்க இதை. இது மாதிரி ஒரு தட்டு அல்லது ஜல்லிக்கரண்டி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே பிழியறதுனாலும் பிழிஞ்சிட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க. எண்ணெய் சூடு ஏறாமல் போட்டிங்கன்னா முறுக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. போட்ட வேகத்தில் திருப்பினீங்கனாலும் உடச்சிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் செஞ்சாச்சு. மீதி இருக்க மாவை செஞ்சுட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பொட்டேட்டோ முறுக்கு போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி. இது மாதிரி அதிக அளவு செய்யணுன்னா பேட்சாக பிரித்து செய்யுங்க. அப்போ கலர் சேஞ்ச் ஆகாமல் கோல்டன் ப்ரௌன்லேயே எல்லா முறுக்கும் கிடைக்கும். முறுக்கு அல்லது எண்ணெய் பண்டம் செய்யும்போது சில பேருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டுக்கோங்க. அதில் உப்பும் சர்க்கரையும் சம அளவுக்கு சேர்த்து குடிச்சு பாருங்கள். அதே மாதிரி தண்ணி குடிங்க. டீஹைட்ரேஷன் ஆகிடும் எண்ணெயில் வேலை செய்யும்போது. இந்த பொட்டுக்கடலை முறுக்கியை இன்னொரு மாடலில் செய்யலாங்க. 2 கப் அரிசி மாவு, 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய். நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 18 முறுக்கு வந்திருக்குங்க. சின்னதாக சுற்றுனீங்கன்னா 20 முறுக்கு வரையும் வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.